இப்போ கூட பாடுறா. சரி போய் பேசிட்டு வாடா. ஹலோ. டேய் பிரபு, எங்கடா இருக்க? கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். வழக்கமாக மீட் பண்ணுற இடத்துக்கு வந்துடு. திடீர்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறா. என் ஃப்ரெண்டு இருக்காங்க, அவனுக்கு நான் நல்லா வர முடியும். டேய் நீ வந்து தாண்டா ஆகணும். சொன்னால் புரிஞ்சுக்கோ, இது என் லைஃப் மேட்டர். என்னடா பெரிய லைஃப் மேட்ரு? டேய் ஆமாண்டா, இது பெரிய லைஃப் மேட்ரு. உன் ஃப்ரெண்டை விட்டு நீ சீக்கிரமாக வந்துடுடா. சுபா வரண்டா. மச்சான், ஃபேமிலியில் ஒரு சின்ன பிரச்சனை. இந்த வந்துடு. எதுக்கு தான் தேவையில்லாம இப்போ பாரு, என் ஃப்ரெண்டை தேவையில்லாம விட்டு வந்திருக்கேன். நான் கேட்டுனே இருக்கேன், பதில் சொல்லாமல் இருக்கேன். பதில் சொல்கிறான். என்னடா ஒரே கோவமாக வந்திருக்க போல? ஆமாம், இவர் பெரிய அப்படியே பூமாலை போட்டு வாழ்த்துட்டு போகிறோம் அந்த மாதிரி. எதுக்குடா கூப்பிட்ட? கையறா. இப்பயாச்சும் சொல்கிறான். சொல்கிறேன். ரொம்ப கிட்ட வராத, கொஞ்சம் தள்ளியே. பாரு, நான் புதுசாக ஒரு பிஸ்னஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓ, அப்படி என்ன பிஸ்னஸ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க? கொள்ளை, ஆள் கடத்தல். எது? ஆமாண்டா, என் கூட நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. இதாண்டா என் தொழில். நம்ம சொந்தக்காரங்க நினச்சா என்னடா பண்ணுவேன்? சட்டை புச்சா எப்படி தம்பி? இன்னும் நிறைய இருக்கு, கையடு. டேய், நான் ஃபாரினில் இருக்க ஒரு சில பொருளெல்லாம் கடனாக இறக்கியிருக்கேன். பொருளை இறக்குறதுல அவ்வளோ கடனாக இருக்குது. அதை எடுக்க முடியாமல் இப்போ சிக்கலில் மாட்டியிருக்கேன். ஃபாரினில் இருக்க டீலர்ஸ்லாம் என்னை மிரட்டிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கடன்லாம் சேர்த்து 1 கோடி ஆகுதுடா. இப்போ என்னடா சொல்கிறேன்? எனக்கு என்ன பண்ணுவியோ தெரியாதுடா. உடனடியாக பணத்தை ரெடி பண்ணி கொடுடா. 10 பைசா கூட தர முடியாது. பாரு, நான் ஒரு இமயமான எதிர்காலத்தை காட்டுறேன். வேணா நீயும் என் கூட வந்துடுறா. நம்ம 2 பேர் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம். நீ என் கூட வந்துடு. நீ வாங்குகிற சம்பளத்தை விட நான் அதிகமாகவே தந்துடுறேன்.